ஏய், நீ இவ்வளவு தின்னுகிறாய், எதுவும் தோன்றவில்லையே? சார், இந்த ஒன்றை ட்ரை பண்றேன். நிச்சயம் சார். இதை விட சின்னதா ஏதாவது கிடைக்குமா? இல்ல சார், மெண்டைக்கும். நீங்க குழந்தைகள் பிரிவில் ட்ரை செய்யலாம். பார், நான் மஞ்சுவுக்கு ஜம்ப் அடித்து காட்டுகிறேன். அரே, இது எங்கே போனது நண்பர்களே? இதோ முழு நாள் உணவு திட்டம். ஆயுர்வேதத்தின்படி எடை பெருக்க உதவும். நல்ல எடை பெருக்கம் அடைய மூக்கு முடக்கி சாப்பிட தேவையில்லை. பசிக்கு ஏற்ப சரியான கூட்டுக்கலவையில் சாப்பிட வேண்டும். இந்த உணவு திட்டத்தில் நான் முழு செய்முறையை பகிர்வேன். மேலும் எப்பொழுதும் எப்படியும் சாப்பிட வேண்டும் என்பதையும் சொல்கிறேன். முழு லாபமும் பெறுவீர்கள். அதனால தாமதமின்றி ஆரம்பிப்போம். ஹலோ நண்பர்களே, ஃபிட் டியூபர் ஹிந்தி வரவேற்கிறது. காலை எழுந்ததும் முதலில் நீர் குடிக்கவும், மெதுவாக குடிக்கவும். இதன் மூலம் வாயின் உமிழ்நீரும் உள்ளே செல்லும். இது ஜீரணத்திற்கு பெரும் பயன் தரும். பின்னர் ஃப்ரெஷ் ஆன பின் உங்களை நீங்களே உடல் மசாஜ் செய்து கொள்ளுங்கள். ஆயுர்வேதத்தில் இது அபியங்கம் என அழைக்கப்படுகிறது. இதில் எடை பெருக்கம் முதல் முதுமை எதிர்ப்பு வரை பல நன்மைகள் உள்ளன. எடை பெருக்கம் மற்றும் உடல் வலிமைக்கு ஆயுர்வேதத்தின் பாரம்பரிய பாலா, அஸ்வகந்தா போன்ற தைல பசையும் உண்டு. அல்லது நீங்கள் எளிமையாக கடுகு எண்ணெயை அல்லது எள் எண்ணெயையும் பயன்படுத்தலாம். 10-15 நிமிடங்கள் போதுமானது. நீங்கள் உடனே சக்தியை உணர்வீர்கள். பின் உடற்பயிற்சிக்கு பின்னர் நாம் செய்ய வேண்டியது வெயிட் கெய்னிங்க்கு கார்டியோ இல்லை, அதாவது ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங் மிக அவசியமாகும். நாம் உட்கொள்ளும் எதுவும் உடலுக்கு நன்றாக பயன்பட வேண்டும். 20 நிமிடங்கள் உடற்பயிற்சியும் போதுமானது. பயிற்சிக்கு பின்னர் நாம் எடுக்க வேண்டிய முதல் உணவு, நீங்கள் 2 முதல் 3 பழுத்த வாழைப்பழங்களை எடுத்து அவற்றில் 1 டீஸ்பூன் சேர்க்க வேண்டும். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நன்றாக கலக்கி உங்கள் ஆயுர்வேத ஸ்டைல் மாசில் பில்டிங் ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் உணவு தயார். பின்னர் காலை உணவில் நாம் முழு கோதுமை ரவையில் முந்திரி கொட்டை சேர்க்கிறோம். அதற்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கவும். நெய் சூடானதும் உளுந்து பருப்பு, கடுகு, இஞ்சி, பச்சை மிளகாய், 8 முதல் 10 ஜோவர் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து சிறிது வதக்கவும். பின் பெரியூனியம், தக்காளி, காய்கறிகள் மற்றும் சிறிது உப்பு சேர்த்து கலக்கவும். சிறிது தண்ணீர் ஊற்றவும். பின் முழு கோதுமை ரவையை சேர்த்து நன்றாக கலக்கி மூடி வைக்கவும். சில நிமிடங்களில் உங்கள் முந்திரி கொட்டை கலந்த கோதுமை ரவை தயாராக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் அல்லது தயிருடன் சாப்பிடலாம். இது சுவையானது மற்றும் மாசில் பில்டிங்கிற்கு ஏற்றது. காலை உணவிற்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து 1 கிளாஸ் தண்ணீர் குடிக்க மறக்காதீர்கள். இது உடலுக்கு உணவிற்கான போஷாக்கை உறிஞ்சுவதில் உதவும். பிறகு காலை உணவும் மதிய உணவும் இடைவெளி பசிக்கொள்ள வெயிட் கெய்னிங்கில் உதவும் பழத்தை உண்ணுங்கள். உதாரணமாக பழுத்த வாழைப்பழம், 4 முதல் 5 பேரீச்சம்பழம் அல்லது மாம்பழம். மதிய உணவில் நாம் 2 சப்பாத்தி, சில மேலும் பசும்பால் அரிசி, கருப்பு சுண்டல் குழம்பு மற்றும் 1 கிளாஸ் லஸ்ஸி சாப்பிடுவோம். எடையை அதிகரிக்க ஆயுர்வேத வழிமுறையில் சப்பாத்தி மற்றும் அரிசி ஒன்றாக உண்ண வேண்டும். கருப்பு சுண்டல் செய்முறையை காண்போம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் அல்லது கடுகு எண்ணெய் ஊற்றி ஜீரகம், பெரியூனியம், கறிவேப்பிலை, உப்பு, மஞ்சள் மற்றும் தக்காளி சேர்க்கவும். சிறிது மிளகு மற்றும் ஹீங் சேர்க்கவும். இப்பொழுது மூழ்கிய கருப்பு சுண்டல் மற்றும் தண்ணீர் சேர்க்கவும். கலந்து வேக விடவும். இதனை செய்யும் பொழுது அரிசியை வேக வைக்கவும் மற்றும் சப்பாத்தி செய்யவும். லஸ்ஸி செய்வதற்கு 3 சம்பிரதாய தயிர் ஊற்றி 1 ஸ்பூன் கல் பொடி மற்றும் தண்ணீர் சேர்க்கவும். கருப்பு சுண்டல் தயாராகிவிட்டது. நீங்கள் தினமும் கருப்பு சுண்டல் உண்ண வேண்டியதில்லை. இடையிடையே வெள்ளை சுண்டல், ராஜ்மா, உளுந்து பருப்பு, பன்னீர் குழம்பு போன்றவற்றை மாற்றி மாற்றி சாப்பிடுவது நல்லது. ஆனால் நான் சொன்னபடி சப்பாத்தியும் அரிசியும் ஒன்றிணைந்து சாப்பிடும்போது லஸ்ஸி வெயிட் கெய்னில் உதவும். ரீஃபைண்ட் சர்க்கரைக்கு பதிலாக கல் பொடியை பயன்படுத்துவோம். ஆரோக்கிய எடை அதிகரிப்பு செய்யும் போது இதனை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் மீதி லஸ்ஸியை செய்ய முடியாவிட்டால் 1 கப் தயிரையும் கொள்ளலாம். உங்கள் பசிக்கு ஏற்றவரை சாப்பிடுங்கள் மற்றும் ஆரமாக சாப்பிடுங்கள். அது நன்கு ஜீரணிக்கும். மீண்டும் 1 மணி நேரம் கழித்து 1 குவளை தண்ணீரை கட்டாயம் குடியுங்கள். இது உணவு நன்கு உடலில் அமையும். மீண்டும் மாலை 5 மணிக்கு நாம் வாழைப்பழம், பீனட் பட்டர் ரொட்டியை சாப்பிடுவோம். 1 ரொட்டியை எடுத்து அதில் 1 பெரிய ஸ்பூன் பீனட் பட்டர் தடவி மேலே 1 வாழைப்பழத்தை வைத்து சுருளி வருவாக சுற்றி உண்ணுங்கள். இந்த வாழைப்பழம், பீனட் பட்டர் மற்றும் ரொட்டி கலவை எடை கூடுதலுக்கு மிகவும். உங்களுக்கு பீனட் பட்டர் வீட்டிலேயே தயாரிக்க முடியும். ஆனால் வாங்கும்போது, மார்க்கெட்டிலிருந்து வாங்கும்போது கவனிக்கவும், ஒரே ஒரு சேர்மானம் இருக்கும். வறுத்த நிலக்கடலை கிடைக்கும். மதிய உணவில் ரொட்டி, அரிசி, சில காய்கறி மற்றும் பருப்பு. பருப்புகளில் கருப்பு உளுந்து பருப்பு எடை அதிகரிப்புக்கு மிக சிறந்தது. அடிக்கடி பருப்பு மாற்றி உணவு உண்ணுவது சிறந்தது. வந்து சமையல் குறிப்பை பார்க்கலாம்.
ஒரு கடாயில் ஊற வைத்த உளுந்து பருப்பு, தண்ணீர், உப்பு மற்றும் சிறிது நெய் சேர்த்து பருப்பை கொதிக்க விடுங்கள். அந்த நேரத்தில் ரொட்டி மற்றும் அரிசி தயார் செய்ய முடியும். இரவு அரிசி உணவின் போது பட்டை கண்டிப்பாக சேர்க்கவும். பனீர் காய்கறியை சமைக்க கடுகு எண்ணெயில் ஜீரகம், இஞ்சி, வெங்காயம், கறிவேப்பிலை, உப்பு, மஞ்சள், மிளகு சேர்த்து கலந்து அப்போது பருப்பும் கொதிக்கும். பருப்பிற்கு ஒரு தாளிப்பு போட்டு அதை கலந்து நன்கு கலக்கவும். எதுவும் படாடோபமானது இல்லை. வீட்டு உணவு சிம்பிள். மீளவும் இந்த உணவு இரவு உணவுக்கு தாக்கு பிடிக்கும். எனவே எடை அதிகரிக்க ஏற்றது. உடல் அவசரமாக அதை உட்கொள்ளும். அதனால் சிந்தித்து மெல்ல சாப்பிடுங்கள். மற்றும் இரவு உணவை 7 முதல் 8 வரை இல்லாமல் முடித்து விடுங்கள். ஏனெனில் தூங்குவதற்கு முன் ஒரு விசேஷ உணவு வருகிறது. தூங்குவதற்கு முன்பாக அரை மணி நேரம் அஸ்வகந்தா மில்க் உணவு படிச்சை எடுக்க வேண்டும். ஒரு கடாயில் ஒரு குவளை பாலை ஊற்றி அதில் சிறிய ஸ்பூன் அஸ்வகந்தா பவுடர், கிரீன் கார்டமோம், கொஞ்சம் மஞ்சள், மிளகு மற்றும் சிறிது நெய் சேர்க்கவும். 2 பாதாம், 2 முந்திரி பருப்பு மற்றும் ஒரு வால்நட்டை சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ளவும். பால் கொதித்து வரும்போது கொஞ்சம் பால் சேர்த்து மேலும் நசுக்கி இதை பாலில் நன்றாக கலக்கினால் போதும். இது எடை அதிகரிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும். அதனால் நல்ல தூக்கம் கிடைக்கும். பின்னர் ஆராமமாக உறங்குங்கள். நண்பர்களே, இதுதான் 15 நாள் சரியான முறையில் பின்பற்றும் ஆரோக்கியமான எடை அதிகரிக்கும் உணவு திட்டம். எடை கணிசமாக அதிகரிக்கும். அதை பற்றிய விவரத்தை கூறவில்லையேன். நமது உணவு கலோரிகளை விட தரமானது. எவ்வளவு உணவு தேவை என்ற கேள்விக்கு ஒரு ஆப் தேவையில்லை. பதில்கள் மாறும். மெய்நிகர் கொள்கை அதே. நீங்கள் இந்த வீடியோவில் இருந்து தெளிவான நோக்கத்தை பெறுவீர்கள் என நம்புகிறேன். பயனுள்ள தகவல் எனில் லைக் பட்டனை சொடுக்கவும். உணவின் மூலம் நீங்கள் சருமத்தை உறுதிப்படுத்தலாம். அயோகினின் 100% தூய குங்குமப்பூ அணிந்த முக எண்ணெய் பேக்கை காணுங்கள். இதன் இயற்கை அம்சங்களை உணர்வீர்கள். குங்குமப்பூ, சந்தனம், ஆட்டுப்பால் மற்றும் மூலிகைகளின் மிகை உங்கள் முகம் பிரகாசமாக்கும். முகத்தில் தேய்க்க சிறிது எடுக்க. நிறுவனத்தின் பரிந்துரைப்படி இந்த எண்ணெயை ஒரு சிறப்பு முறையில் உபயோகிக்கவும். இயற்கை ஈரமூட்டியான இது தனது ஆன்டி ஏஜிங் குணங்களுக்காக பிரசித்தி பெற்றுள்ளது. அயோக் அனைத்து சரும வகைகளுக்கும் அமெரிக்க அங்கீகாரம் பெற்ற ஆயத்த உரிமை உள்ள குங்குமப்பூ சரும திகழும் முக எண்ணெயை வாங்குவதற்கு விளக்க பெட்டியில் உள்ள இணைப்பை கிளிக் செய்யவும். சிறப்பு தள்ளுபடி கூப்பனை பொருத்தவும். அதன் மூலம் நீங்கள் 20% சலுகையை பெறலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் இவ்வளவுதான். நான் விவேக். பார்க்கும் உங்களுக்கு மிகவும் நன்றி.